கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெல்லி லீக்ஸ். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம் சார். ரொம்ப டெல்லி பரபரப்பாக இருக்குது. அடுத்தடுத்த கீ டிசிஷன்ஸ், டோட்டல் ரீசெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் முதல்ல ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறமா டீப் டவுன் முக்கியமான விஷயங்களுக்கு போகிறேன். என்ன ஆனது காங்கிரஸ் திமுக? அவங்க அவ்வளோ ஒரு டேரக்ட் டக் ஆஃப் வார் போனதை பார்த்தோம். அடுத்தடுத்த ஆலோசனை எல்லா இடத்துலையும் வீடியோ கான்ஃபரன்சிங்லேருந்து எல்லா ஆலோசனையும் நடந்தது. உங்களுக்கு 35 சீட்டு கீழே நான் செட்டில் ஆக மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடித்த காங்கிரஸ் 28 சீட்டுக்கு செட்டில் டவுன் ஆயிருக்கு. ஒரு ராஜ்யசபாவை வாங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்டோபர் திலக் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ஆன்டி டிஎம்கேவாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். என்ன நடக்கிறது? திமுக காங்கிரஸ் என்ன நடந்தது? சாணக்கியன் நேயர்களுக்கும், ரங்கராஜ் பாண்டே, அருண் நேயர்களுக்கும், டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ராகுல் காந்திக்கும் ப சிதம்பரத்திற்கும் இடையே ஒரு மோதல் வந்துவிட்டது. தமிழகத்தில் 28 சீட் வாங்கினதுனால. ஏற்கனவே ப சிதம்பரத்தை பற்றி ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் உன்னதமாக இருந்தது கிடையாது. 2019, 24 போன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில என்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று கையில் ரெடியா ராஜினாமா பண்ணி வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு காங்கிரஸுக்கு கமல்நாத் பையனுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி ராகுல் காந்தி அன்னைக்கே சொன்னா, டோன்ட் பிளாக் மை மெயின். அதே மாதிரி தான் மந்திரி 2G விஷயத்தின் பொழுது பிரணாப் முகர்ஜி நிதி அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த பொழுது தான் ராஜினாமா செய்கிறேன் என்று சோனியா காந்தி மிரட்டினார். இப்பொழுது நேற்று முன்தினம், அதாவது இந்த கடந்த ஒரு வாரங்களில் ப சிதம்பரம் செய்த நன்மையா தீமையா, நல்லதா கெட்டதா தெரியாது. ஆனாலும் அவர் அணுகிய முறை தமிழ்நாடு காங்கிரஸை திமுகவிற்கு அடகு வைத்து விட்டார், அவரும் செல்வ பெருந்தகையும் சேர்ந்து கொண்டு என்று பல காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஓப்பனாவே சொல்றாங்க. தமிழ்லையும் சொல்றாங்க, ஹிந்திலையும் சொல்றாங்க, இங்கிலீஷ்லையும் சொல்றாங்க. கிரீஷ் சோடங்கர் என்று சொல்லக்கூடிய கோவாக்காரருக்கும் முகுல் வாஸ்னிக்கும் நடந்த சில சம்பாஷணைகளை, பேச்சுவார்த்தைகள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் SMS அண்ட் வாட்ஸ்அப் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிரீஷ் சோடங்கருக்கு கூட பிடிக்கவில்லை. இதனுடைய அடையாளம், இதனுடைய எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இடையே ஒரு தகராறை உண்டு பண்ணது மு.க. ஸ்டாலின். அவருக்கு உதவி துணையாக இருந்தது ப சிதம்பரம் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். என்னமோ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பான மாதிரி காமிச்சு சொல்லி விட்டாரு. காங்கிரஸ் கதம் கருதியா, கதம். எப்படி விஜய் சொன்னாரோ கதம் கதம். மு.க. ஸ்டாலின் கூட நிறுவட்ட பேசும்போது காங்கிரஸ் சரி சம் பண்ணிட்டேங்கிறாரு பாருங்க. இன்னைக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் மனதில் ராகுல் காந்தி சம் கதம் கதம். ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினுக்கு கதம் கதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, SMS பண்றது கூட கிடையாது, பேசுறது கூட கிடையாது மொபைல் போன்ல. அருண், நம்ம 2 பேரும் இதுல ஒரு நாளைக்கு 3 தடவை பேசிக்கிறோம். என்ன டெவலப்மெண்ட். இந்த காங்கிரஸ் ஒரு கிரைசிஸ் இருக்கும் பொழுது பாராட்ட வேண்டும் மு.க. ஸ்டாலினை. காங்கிரஸை இழுக்க வேண்டும் என்று, அதாவது அலைன்ஸ்ல வச்சுக்க வேண்டும் என்று பாடுபட்டார். ராகுல் காந்தி வெளியில போனோம் என்று பாடுபட்டார். ஆக மொத்தம் இது வரைக்கும் ராகுல் காந்தி தன்னுடைய கோபத்தை 2 முறையாக வெளிப்படுத்தியாக எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு பிரதர் மிஸ்ஸிங். அதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்றாங்க. காரணம் அட்மின் இருக்காங்க, ராகுல் காந்தியுடைய அட்மினுக்கு தெரியாதான். அப்போ அவங்க ஒரு ஹிந்திக்காரன் அட்மிட் பண்ணான்னு காங்கிரஸ்காரன் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அட்மினுக்கு தெரியாதுன்னா சீஃப் மினிஸ்டர் எப்படி பண்ணணும்?
கத்தம் ஓகியான்னு. 2, ஒரு போன் பண்ணி கங்கராஜுலேட் பண்ணாரு. அப்போ சிஎம் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே அந்த ஒப்பந்தம் நடந்தது. 28 ஒரு ராஜ்யசபான்னுட்டு. அப்போ டிட் ராகுல் காந்தி கால் மிஸ்டர் ஸ்டாலின்? நோ. ஏன்? சிதம்பரம் மேல கோவம். சிதம்பரம் ஏதோ ஒப்பு பண்ணிட்டாங்க. சிதம்பரத்துக்கு நிறைய காங்கிரஸ்காரங்க எரியுறாங்க சார் டெல்லியில. அதை தவிர விஜயுடன் ராகுல் காந்தி போக வேண்டும், கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னது உண்மைதான். 3 முறை பேசியது உண்மைதான். இருவரும் கடந்த 3 மாதங்களில் ஸ்டாலினோட ஒரு தடவை கூட பேசல, விஜயோட 3 தடவை பேசியிருக்காரு. சில காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் அவருடைய மைண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது மூத்த தலைவர்கள் பவன் கேரா, அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்களை எல்லாம் சென்னையிலிருந்து தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கலாமா என்று யோசித்த பொழுது மு.க. ஸ்டாலின் விழாப்பிடியாக இருந்தார். தமிழ்காரன் காங்கிரஸ்காரன் இருந்தா சொல்லுங்க, எடுத்துக்கிறோம். இல்லாமனா நார்த் இந்தியன் கொடுக்கக்கூடாது, திராவிடியன் மாடல் கிடையாது. ராகுல் காந்தி இன்னும் கோவம் வந்துச்சு. ஏன்னா தெலுங்கானால அவங்கெல்லாம் இதெல்லாம் பெய்டு சீட்ஸ். இதெல்லாம் இப்ப அது கர்நாடகால இருக்குது. ராஜ்யசபாக்கு காசு வாங்கிட்டு காங்கிரஸ் சீட்டு கொடுக்கறதா? ஆமா. அது மாதிரி ஹரியானால வேற சொல்லியிருக்காங்க. ஜெனரலா ராஜ்யசபாக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு காலத்துல இல்ல இப்பவுமே டு பி வெரி ஃபியூ இன்ஸ்டன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொடுப்போம், இல்லை அவங்க ரொம்ப இன்டெலெக்டாக இருப்பாங்க, நம்ம கட்சியை ரொம்ப நல்லா அந்த மேலவையில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, டு பி ஃபார் தி எலைட்ஸ் அண்ட் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சரியான நபராக இருப்பாங்க, இல்லை குறைஞ்சபட்சம் அதிருப்தியாளர்களை சமாளிக்க, இல்லை இன்னும் குறைஞ்சபட்சம் ஜாதி கணக்குகள், இப்படி நம்ம பார்த்துருக்கோம். காசு வாங்கிட்டு ராஜ்யசபா சீட்டா? ஆமா. இது இன்னைக்கு புதுசு இல்லப்பா. அது ஜேடியு பண்ணிட்டு இருக்காங்க, ஜேடிஎஸ் பண்ணாரு, தேவகவுடா பண்ணாரு, விஜய் மல்லையா மூலமாக எத்தனையோ நடக்குதுப்பா. அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டுக்கு ஓகே, ராஜ்யசபா சீட்டுக்கு அப்ப எவ்வளவு இருக்கும்னு யோசிக்கிறேன் நான். ஒரு 150 200 மட்டும் இருக்கும். அவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் வச்சு திகட்டாதா? சரி, ஓகே. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் திரக் என்பவருக்கு ராகுல் காந்தி கொடுத்த ஒரு மாபெரும் சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், அவர் தாங்கள் முன்னுரையில் கூறியத மாதிரி ஆன்டி டிஎம்கே, ஸ்பெஷலி அவர் சில காங்கிரஸ்காரர்களே சொல்றாங்க ஓப்பனாவே, நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல நல்லா காங்கிரஸை வளர்க்கிறாரு. ஆனா கௌரவ் கோகோயோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாரு. ஹேமந்த் பிஸ்வ சர்மாக்கு அதிகமா தெரியும், விரோதம் வந்தது. 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. சில தொடர்புகள் மூலமாக அவர் கன்வர்ஷன்ஸ், மத மாற்றங்களை செய்தார். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு பிடிச்சது. அம்பேத்கர் ரைட், அது அவருக்கு சோசியல் ஜஸ்டிஸ், அப்புறமா இல்லீகல் கில்லிங், அது ஆனர் கில்லிங், இதுக்கெல்லாம் அவருடைய வியூகள்லாம் ராகுல் காந்திக்கு பிடிச்சிருக்கு. இவருக்கு எப்படி தொடர்பு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல நல்லா பண்ணிருக்கா. அங்கேயும் கிறிஸ்டியன்ஸ் நிறைய டாமினேஷன் உண்டு. விஜயினுடைய ஓட்டு போயிடக்கூடாதே, நாங்கெல்லாம் சொல்றதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து பண்ணது. ஏன்னா இருக்கக்கூடிய 6 சீட்ல 2 பேர் கிறிஸ்டியன்கிறது அது சமத்துவமா, அல்லது திராவிட மாடலா, அல்லது சமூக நீதியா? அப்ப முஸ்லீம் ஏன் கேண்டிடேட் இல்லை? அப்ப உமன் கேண்டிடேட் இல்லையே. ராகுல் காந்தி மனதில் நடந்தது ஒரு பெண்மணி, மீனாட்சி நட்ராஜன், வாண்டான்ட்டார் மு.க. ஸ்டாலின். மீனாட்சி நட்ராஜன் தமிழ்காரி, ஆனா தமிழ் பேச தெரியாது. ஸ்ரீஸ்வரம் மத்திய பிரதேஷ், கொஞ்சம் குச்சி பிச்சின்னு பேசுவாங்க. பவன் கேராக்கு நரேந்திர மோடியினுடைய சவக்குழியை தோண்டுவோம் என்று சொன்னதுனால இன்னும் 2 வருஷம் கூட குப்பை கொட்டி ஆகணும். நம்ம திமுகவும் ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எதுக்கு நரேந்திர மோடியை விரோதித்துக் கொள்வானே என்று ஒரு சுமூகமாக போக வேண்டும் என்று நினைத்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அருண், காங்கிரஸ் திமுகவின் ஒரு பேரம் பேசிட்டு இல்லாத ஆணவத்தை காண்பித்தது, மமதையை காண்பித்தது, அட்டகாசத்தை காண்பித்தது. ஸ்டாலின் போடான்னார், அதான் அப்படி காமிச்சது. அதான் வேற ஒன்றுமே கிடையாது. நிருபர்களுக்கு சரி பண்ணிட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சு. அது ஸ்டாலின் மனதில் இருக்கக்கூடிய உண்மையான செய்தியை வெளியே கொண்டு வந்தது. இது வயதில் ஆச்சுன்னு அவர் ஸ்டாலின் வேற மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு பேசுறாரு. அது மாதிரி மன்னிப்பு ராகுல் காந்தி கிட்ட வரவே இல்லையே. இது எதிர்கட்சிகள் எல்லாம் எங்களை
புண்படுத்த பார்த்தார்கள் என்று மு.க. ஸ்டாலின். காங்கிரசுக்கு திமுகவை பழி வாங்கினார்கள். ராகுல் காந்தியிடம் பேசியது, சோனியா காந்தியிடம் பேசியது, ராகுல் காந்தியை பற்றி சோனியாவிடம் போட்டு கொடுத்தது, சோனியா காந்தியை பற்றி ராகுல் காந்தியிடம் போட்டு கொடுத்தது சில தமிழ் அரசியல் தலைவர்கள். தானே நெகோசியேஷன்ல அவங்க பிரின்சிபல் நெகோசியேட்டரா இருந்தாங்க. ஆனா ராகுல் காந்தியிடம் இவங்க என்ன தெரியுமா கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க? நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல, அதான் டெல்லி லீக்ஸ். ஜெனரலாவே ஒரு லோக்சபா எம்பின்னா 6 எம்எல்ஏ. ராகுல் காந்தி கிட்ட கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க 28 + 34 42. நீ கேட்ட நம்பர் வந்துருச்சு. ஒரு ராஜ்யசபாக்கு 36 சீட்டாம். இது என்னது ஒரு பேரம்? இது காய்கறி. இங்க ரங்கநாதன் தெரு ஸ்ரீநகர்ல வந்து கரப்பில 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 இஞ்சி 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 இஞ்சின்னு கூட்டு 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுத்தா கொசுராது. ப. சிதம்பரம் தமிழக காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்கும் செய்த துரோகம். He can't mislead Rahul Gandhi saying one Rajya Sabha is equal to 36 MLAs. அவன் ராகுல் காந்திக்கு இங்க இல்ல, அது ஆனுட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2 ராஜ்யசபா கேட்டாங்க. டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த வாட்டி ஒண்ணு வச்சுக்கோ, 28ல ஒண்ணு வச்சுக்கோ. அப்ப 34 40 இது 8 48 28 இத்தனை சேர்த்துக்கு அவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்களா? அப்போ பேராசை. ஆக மொத்தம் இந்த நெகோசியேஷன்ல சிதம்பரத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதா அல்லது துரோகம் முத்திரை கொட்டுவதா என்று காங்கிரஸ்காரர்கள் சஞ்சலத்தில் இருப்பதாகத்தான் டெல்லி லீக்ஸ். ஓகே, இதுல வந்து நம்ம ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ராஜ்யசபா 6 பேர் எலெக்ஷன் பண்ணிட்டாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் செய்யக்கூடிய அனதர் துரோகம் திமுகவிற்கு. சாணக்கியன் மூலமாக திமுகவினரோ திமுக தலைமையோ இதை பற்றி பார்த்து கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த வீடியோவை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். டம்மி கேண்டிடேட்ஸ் காங்கிரஸ் நிறைய போட போறாங்க. இந்த they are against DMK. அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ரிபல் கேண்டிடேட்ஸ். எஸ். அந்த ரிபல் கோஆர்டினேஷன் வித் டிவிகே வா? இன் கோஆர்டினேஷன் வித் டிவிகே வா? இல்ல, டிவிகே போய்டுவாங்க அப்படி. இல்ல, நான் கேக்குறது காங்கிரஸ் ரிபல் கேண்டிடேட்ஸ் இன் கோஆர்டினேஷன் வித் டிவிகே. டிவிகே கோஆர்டினேஷன் கூட அது ஏதாவது பேக் அண்ட் டீலிங் மாதிரி இருக்குமோ? அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பின்னாடி தான் நடக்குது. எதுவும் நடக்குது உள்ள. எதுவும் சம்திங் இட்ஸ் அப் டு டிஃபீட் டிஎம்கே. Of course, decimate DMK. ராகுல் காந்தி மனதில் என்ன, எனக்கு பிரைம் மினிஸ்டருக்கு வராது, இவர் வந்து ஒரு ஸ்டாலின்ங்கிற கோபம் கூட இருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி அரசியலில் இந்த இண்டி கூட்டணியின் தலைவராக ஸ்டாலின் வர வேண்டும் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள் கூறுவதை பார்த்து ராகுல் காந்திக்கு பயம். மணிசங்கரை விட்டுருங்க, உத்தவ் தாக்கரே எழுதியிருக்காரு சாம்பலால. அது என்னது அது? ஆக மொத்தம் சாரி கண்ணா, காங்கிரஸ்னால நம்மளுக்கு தாகம் எடுக்குது, திமுக ஒழிகன்னு சொன்னாலே தாகம் எடுக்குது. ஸோ ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மன கசப்பு வந்தது. இதை தவிர கருணாநிதியுடைய மகள் கனிமொழி ராகுல் காந்தி என்ன சொல்லி இருப்பது, நீங்கெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா இப்போ எப்படி பீகார்ல தேஜஸ்வி யாதவனுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக பல காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 6 பேர் எலெக்ட் ஆனாங்க. அந்த 6 பேர் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க, சாரி ஜேடியூல சேர்ந்துட்டாங்க. தெரியுமில்ல உங்களுக்கு, போன 4 மாசத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி தமிழகத்தில் திமுகவினுடைய தலைமையில் ஒரு தொங்கு சபை வருமே ஆனால் இந்த காங்கிரஸ்கார எம்எல்ஏக்கள்லாம் டிவிக்கு ஏடிஎம்கே போயிடுவாங்க, எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி ஸ்டாலின் மூலமாக. So DMK also apprehends a minority government. அப்ப டிவிக்கு பயம் இருக்கு. டிவிக்கு பயத்தினால ராகுல் காந்தியோட நட்பு வச்சு, டிவிக்கு பயத்தினால
41ல இருந்து 28க்கு வந்தது. இவங்க நிறைய மேரேஜ் கண்டெஸ்ட் பண்ணணும்னுட்டு டிவிகே பயத்தினால அவர் ஓப்பனாவே சொல்றாரு பாருங்க. விஜயும் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு. விஜய் சொல்றாரு மைனாரிட்டி ஓட்ஸ் பத்தி இனிமேல்லாம் நீங்க அது உசுப்பி விட முடியாதுன்னு சொல்றாரு அந்த தஞ்சாவூர் கூட்டத்தை. அதனால 2 கிறிஸ்டியனை போட்டு இது பண்ண பாக்குறாங்களே, ஓட்டு தக்க வைக்கணும் பாக்குறாங்களே டிஎம்கே. ஸோ ஆக இந்த பின்னணியில் பார்த்தால் திமுக காங்கிரஸ் மோசம் நாசம். இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது டோட்டல் ரீசெட் நடக்குதான்ற மாதிரி அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்கிறத பார்க்குறோம். கவர்னர்ஸ் பலர் மாற்றம், இன்க்ளூடிங் தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர அவர் தமிழகத்திற்கான பொறுப்பையும் கூடுதலாக பார்க்க இருக்கிறார். உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா திரு நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக இருந்தவர், நீண்ட காலம் ஆட்சி, என்ன ஆட்சி வேணா மாறலாம், முதல்வர் ஒரே ஒரு முதல்வர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சுஷாசன் பாபு அப்படின்னு அழைக்கப்பட்ட வளர்ச்சியின் நாயகன் திரு நிதிஷ்குமார் அவர் இப்போ டெல்லி அரசியலுக்கு செல்கிறார். பாசிபிள் மோடி கவர்மெண்ட்டுடைய நெக்ஸ்ட் கேபினட் ரீஷஃபில் அவர் மத்திய அமைச்சரவையில் சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் பிஜேபியோட முதல் முறையாக ஒரு முதல்வர் பதவியில் அமர இருக்கிறார். இது போல பல டோட்டல் சேஞ்சஸ் நடக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மோடி மனதில் ஓடுவது என்ன? மோடி மனதில் ஓடுவது ஒன்று, டெல்லி லீக்ஸ். ஜென்சிக்கு நேபாளத்தை எப்படி கலடா பண்ணி அதை ராகுல் காந்தி முன்னாடி பண்ணணும்னுட்டு ஜிஷு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிலாம் பண்ணாரோ அதெல்லாம் ஒழிப்பதற்கு ஜென்சி இஸ் வித் பிஜேபின்னு காமிக்கிறதுக்கு காரணம், பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய தலைமை தேர்தல் செயலகத்தில் நரேந்திர மோடி பிஜேபி தொண்டர்களுடன் பேசும் பொழுது முக்கியமான விஷயத்தை சொன்னார். அதை நான் டெல்லி லீக்ஸ் மூலமாக அருண் மூலமாக தமிழர்களுக்கு எடுத்து செல்ல ஆசைப்படுகிறேன். வருங்காலத்தில் பீகார் வளர்ச்சி மாநிலமாகும். பீமாரு என்றால் வியாதி ஸ்டாண்டர்ட் இந்தியில, அது பீமாருன்னா பீகார் மத்திய பிரதேஷ் அதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க முன்னெல்லாம் காங்கிரஸ் காலத்துல. இப்ப அந்த மாதிரி பீமாரு ஸ்டேட் இல்லாத நான் வளர்ச்சி மாநிலமாக்குவேன், தொழில் முதலீடுகள் நிறைய வரும், பீகாரை உசத்தி காண்பிப்பேன் என்று சொன்னார். அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நிதின் நவீனை கொண்டு வந்தார். அதை தவிர சாணக்கிய நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நரேந்திர மோடி அவர்களை அடல் பிகாரி வாஜ்பாய் என்று பல முறை அழைத்ததனால் தான் நிதிஷ்குமாருடைய உடல்நிலை சரியில்லை என்பதை பொறிக்க ஆரம்பித்தார்கள் பாஜகவினர். பொதுக்கூட்டத்திலே தேசிய கீதம் பாடும் பொழுது அவர் உட்கார்ந்து கொள்வதும் எழுந்து கொள்வதும் அவருக்கு தன் நிலை இல்லை, வயசாச்சு. ஐ ஷுட் அக்ரி தட் we must give credence to him. ஜென்டில்மேன் நிதிஷ்குமார். எல்லாருக்கும் ஒரு காலத்துல அந்த மாதிரி தான். எத்தனையோ முதன்மைகளுக்கு உடல்நிலை ஏன்னா தயாநிதி மாறனுடைய அப்பா முரசொலி மாறன் 1 வருஷம் கிடையாது கோமால இருந்தார். அதே மாதிரி எம்ஜிஆர், அதே மாதிரி ஜெயலலிதா, அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி, அதே மாதிரி மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி நிதிஷ்குமார், அதே மாதிரி மம்தா பானர்ஜி, அதே மாதிரி சரத்பவார், அதே மாதிரி தேவகவுடா, அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கே. வயதாயிடுச்சுன்னா இன்க்ளூடிங் மீ, why should I leave me name alone? இத பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அங்க போனதும் நரேந்திர மோடிக்கு வந்த உற்சாகம் ஜென்சியை நியூட்ரலைஸ் பண்றது. அதனால தான் பீகார்ல நிதிஷ் பாபு நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். இதுதான் சஹி சமய ரைட் சமய பிரைம் மினிஸ்டர் சொன்னார் பாருங்க, எய்தோ சஹி சமய அப்படின்னு. அது இதான் ரைட் டைம் அர்த்தம் அது ஹிந்தியில. பீகார் பாலிடிக்ஸ்ல என்னென்ன மாறுதல்கள் இருக்கிறதோ அருண், அது கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 2027 வர தேர்தலுக்கு கூட நல்லதாகும் கெடுதலாகவும் ஆகும். உத்தரப்பிரதேசத்தை மனதில் வைத்துக் கொண்டு செய்த காரியம் ஒண்ணு. 2வது, பாஜக கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி அரசியல் கட்சியா இருந்தா அவிலா பண்ணுவாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க வச்சு வாங்கினாரு. இப்ப இதே சமயத்துல தேஜஸ்வி யாதவ் மட்டும் தட்டணும்னா இதுதான் தேஜஸ்வி யாதவ் பண்ண. எல்லாத்த விட முக்கியமா ராகுல் காந்தி நோஸ் கட் அதுல.
ஓட்டுச்சோரின்னாங்க. இப்ப எங்க போச்சு ஓட்டுச்சோரி? இப்ப தமிழ்நாட்டுல திமுக வந்து ஆட்சியை மீண்டும் அமைச்சுன்னா ஓட்டுச்சோரி சொல்லுவாரு. அந்த ஓட்டுச்சோரியை கட் பண்ண நரேந்திர மோடி. அதை தவிர மிக முக்கியமானது, எப்படி உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 11 ஆண்டுகளில் 13 ஆண்டுகளில் யோகி ஆதித்யநாத் செய்த மாபெரும் சேவை, உத்தரப்பிரதேசத்திற்கு கூண்டாராஜை எடுத்து வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக நாய்டா என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்டர்நேஷனல் விமானத்தை கட்டி முடித்தார்கள். அதை அடுத்த மாதம் தலைக்கு 33,000 கோடியில பண்ணிருக்காரு. பெஸ்ட் ஏர்போர்ட் வேர்ல்ட்லயே பரப்போகுது. அது வந்து அதே மாதிரி அயோத்தியா, அதே மாதிரி கோரக்பூர், அதே மாதிரி மதுரா, அதே மாதிரி கயா, அந்த பித்திருக்களுக்கெல்லாம் தவசம் பண்ண வேண்டிய இடம். அதுதான் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில இருந்து வராங்க, எத்தனையோ பேர் வராங்க, 1-2 கொள்ளையா வராங்க. அதையெல்லாம் முன்னெடுத்த வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு தான் உத்தரப்பிரதேச மாடலை பீகாரில் அமல்படுத்துவதற்காகத்தான் நிதிஷ்குமாரை எடுத்தார்கள். இப்ப நீங்க கேட்டீங்க இன்னொரு கேள்வி, யார் சீஃப் மினிஸ்டரா வருவான்னுட்டு. அது அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடி இருவருக்கும் தான் தெரியும். அமித்ஷா கூட தெரியாது. 5 பெயர்கள் வட இந்திய பத்திரிகைகளிலும் வட இந்திய தொலைக்காட்சிகளிலும் வட இந்திய ஹிந்தி பத்திரிகைகளும் வர ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக சத்துர்பூஜ் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய தைனிக் ஜாகருடைய பிரபல ஆசிரியர் என்னுடன் பழகியவர். அவருடன் இன்று காலை கேட்டேன், பாட்னாவுக்கு போன் பண்ணி. அவர் சொல்லிட்டார் அவருக்கே தெரியாது. மோகன் யாதவ் யாரு? மத்திய பிரதேசத்து தடால்னு கொண்டு வந்தார். நவாப் சிங் சைனி தடால்னு கொண்டு வந்தார். அதெல்லாம் பரவாயில்ல. பஜன்லால் சர்மா லாஸ்ட் ரோல ஒரு எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. வா கை தட்டி கூப்பிட்டாங்க. யாருக்கே தெரியாது. அதே மாதிரி நரேந்திர மோடி செய்த இந்த ட்ரிக் தந்திரத்தை தான் ராகுல் காந்தி கூட தமிழகத்தில் அமல்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்டோபர் திலக் இதெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி மனதில் இருப்பது அங்க குருமி டாமினேஷன் அதிகம், அப்பர் கேஸ்ட் டாமினேஷன் அதிகம். பிராமணர்கள் உத்தரப்பிரதேசத்தில் போர்க்கொடி எழுப்புகிறார்கள். யோகி ஆதித்யநாத் எதிர்த்து துணை முதல்வருடன் பேசுவது கிடையாது. இந்த பின்னணியில் பார்த்தால் பீகாரிலிருந்து உத்தரப்பிரதேசத்தை பார்க்கலாமே என்று தான் பார்க்கிறார் நரேந்திர மோடி. இந்த 3 காரணங்கள்னால் தான் நிதிஷ்குமாரை எடுத்தாங்க. அது ராஜ்யசபா எலெக்ஷன் ஒரு மாசுக்கா வந்துருச்சு. எப்பவுமே என்னுடைய நீண்ட கால அரசியல் துறையில் பத்திரிகை துறையில் இருந்ததுனால, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால 2 முக்கியத்தை நான் கண்டுபிடிச்சேன் அருண். அதை நான் உங்க வியூவர்ஸ்ட சொல்றதுல ஆசைப்படுறேன். ஏன்னா this comes because of the experience. ஜனாதிபதி தேர்தலோ துணை ஜனாதிபதி தேர்தலோ இருந்தாலும் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் பிளவு ஏற்படும். அது நீலம் சஞ்சீவ் ரெட்டியாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் RIAVU. ஆனா ராஜ்யசபா எலெக்ஷன் வந்துன்னு வச்சுங்க, ஆளுங்கட்சியும் அடிபடும், எதிர்கட்சியும் அடிபடும், எல்லா மாநிலத்திலையும். இப்ப தமிழ்நாட்டில் DMK ADM காங்கிரஸ் பிளவு பெறுமா இருக்குமா வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பாருங்க. இப்ப குஜராத்ல நாளைக்கு ராஜ்யசபா தேர்தல் எடுத்துன்னா 4 சீட் 4 பிஜேபி வரப்போகுது. எப்படிங்க? காங்கிரஸ் அங்க உடஞ்சிடுச்சு. மத்திய பிரதேசம் அது சரி, தெலுங்கானா, எல்லாத்தோட மகாராஷ்டிரா 7 சீட்டு 8 பேர் போட்டிருக்காங்க. கொத்த அடிச்சுன்னு வந்துருக்காங்க பிஜேபி. அதே மாதிரி நிதிஷ்குமார் வரும்போது சரியான சமயத்தை வெயிட் பண்ணி டக்குன்னு அடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா இது சாதாரண பண்ணியிருந்தா இப்ப பாருங்க, JDUல இருக்கவங்களும் கோபமா இருக்கிறார்கள், யாரும் இல்லைங்கிற அந்த கோபத்தை எப்படி தணிப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். அதை தவிர நிதிஷ்குமாருக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பேர். சஞ்சய் ஜா என்பவர் அருண் ஜேட்லியால் வளர்க்கப்பட்டவர், எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். பேசக்கூடிய அளவிற்கு 2012 வரைக்கும் பிஜேபியில இருந்தவர் தான். அதுக்கப்புறம் தான் JDU போனார். அதை தவிர அவர் பயனியர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பாட்னா நிருபராக இருந்தது யாருக்கு தெரியாது. அங்க அந்த பாட்னா நிருபர் அந்த பயனியர் இருந்ததுனால அவருக்கு பத்திரிகைக்காரர்கள் என்றால் ஒரு மயக்கம் உண்டு, பேசுவதற்கு ருசிகர தகவல்களை சொல்லுவார். அந்த தகவல் சொல்லும் பொழுதுதான் சொன்னார்,
டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது இந்த நாமினேஷன் வரத்துக்கு முன்னாடி தான் அமித்ஷா வந்து லல்லன் சிங் என்ன 2 பேரும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம், நிதிஷ்குமார் எடுக்கணும், இதனால வரக்கூடிய நல்லது கருதல், உங்களுக்கு என்ன கஷ்டம் வரும், எங்களுக்கு என்ன கஷ்டம் வரும், பண்ணலாமா வேண்டாமா, இதை நீங்க ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார்கிட்ட பேசியிருக்காங்க. நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆசை, எப்படி உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி கொண்டு வரும் அது மாதிரி தன் பையனை கொண்டு வரணும்னு, நிஷாந்த் குமார் அதை ஒட்டுன்ட்டாங்க. இப்ப நிஷாந்த் குமார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்தானே அந்த குருமி வாக்குகள் தக்கப்படும். அந்த நிஷாந்த் குமாருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணு ஜீரோ. எப்ப துணை முதலமைச்சரான எல்லாமே ஜீரோவா இருப்பாங்க போல இருக்கு, தமிழ்நாடு உள்பட. ஸோ அதனால அந்த ஒரு ஜீரோ. இந்த பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. 16ஆம் தேதி 18ஆம் தேதி வாக்கில் முடிஞ்சிடும். இது வரக்கூடிய ஸ்னோ பாலிங் எஃபெக்ட், பந்து உருண்டு வர மாதிரி கவர்னரை மாத்திட்டாங்க. மிக ஸ்ட்ராங்கான கவர்னரை போட்டிருக்காங்க பீகாருக்கு. அதே மாதிரி எங்க அரிஃப் முகமது கான் எடுத்துட்டாங்க. அரிஃப் முகமது கானுக்கு வேற ஏதாவது பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கவர்னர் சேஞ்ச், அப்புறம் மத்திய அமைச்சரவை சேஞ்ச். அப்போ ஒருவேளை அதிமுகவிலிருந்து ஒரு பிரதிநிதி ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுக்கக்கூடும் என்பதுதான் நான் டெல்லி லீக்ஸாக தங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜூன் மாதம் 3வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய பரிசாக இருக்கும். அது தம்பிதுரையாக இருந்தாலும் இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி எந்த பெயரை சொல்லுகிறாரோ அதான் இருக்கும். தம்பிதுரைக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்தாச்சு, 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஒருவேளை சின்னவரை கொடுக்கலாமா, யங்ஸ்டரை கொடுக்கலாமான்னு எடப்பாடி சொல்றாங்க. சின்னவர்னா நாங்க அன்புமணியை புரிஞ்சுக்கலாமா? நீ நல்லா புடிச்சிட்டு போய் என்ன அதே கல்ல, அது பிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி. 2 பேரும் பொருந்தும், அதான் கேட்டேன். 2 பேருக்கும் பொருந்தும். ஆக மொத்தம் இந்த பீகாருடைய எஃபெக்ட் தமிழ்நாட்டுக்கு 2 மத்திய மந்திரிகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆர்.என். ரவி அவர்கள் திடீர் மாற்றம். நான் அடுத்த ஒரு கேள்விக்கு போறேன், அதுக்கு முன்னாடி ஆர்.என். ரவி அவர்கள் பற்றியும் கேட்க வேண்டியதா இருக்கு. ஆர்.என். ரவி மாற்றம் திமுகவை குஷிப்படுத்துவதற்காகவா என்று சில திமுக எம்பிக்கள் என்னிடமே கேட்டார்கள். என்னுடைய பதில் ஆமாம். என்ன ஒரு இரிட்டேஷன் பாயிண்ட், நரேந்திர மோடி வந்து ஒருத்தனுக்கு சாதகம் பண்ற மாதிரி பண்ணுவாரு, ஆனா அந்த பாதகம் நிறைய வரும். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அஜய் பல்லா தான் அடுத்த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இப்ப டெம்பரரியா இந்த ராஜேந்திர மகாராஷ்டிராக்காரரை போட்டிருக்காங்க கேரளா கவர்னர். இதே மாதிரி கேரளா கவர்னரும் அசம்பிளியில அந்த ஸ்பீச்சை படிக்க மாட்டேன்ட்டாரு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இப்ப ஆர்.என். ரவி தேவையில்ல, அருண் பியூரோக்ராட், இன்டெலிஜென்ஸ் ஆபீசர். இந்த ஆளு ஒரு RSS காரன், திமுக ஒளிதா கொண்டு வருது. இது தேர்தல் வரும். அடுத்து வரக்கூடிய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் பதவி பிரமாணம் செய்ய வைக்க போவது இந்த RSS காரன் மூலமாகத்தான். இன்னும் 2 நாள்ல பாருங்க, இந்த திருமாவளவன் மூலமா ஒரு பெரிய இதெல்லாம் வரும். காரணம் என்ன என்று கேட்டால், கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ஸ் டு ஹிந்துஸ் கன்வர்ஷன், முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஆர்.என். ரவி ஒரு 10 பக்கம் நோட் கொடுத்திருக்காரு அமித்ஷா. அதையெல்லாம் ராஜேந்திர அரைக்கல் தொடர்ந்து செய்வார். மணிப்பூர் விஷயம் முடிஞ்சிட்ட அப்புறம் அஜய் பல்லா வந்துட்டாருன்னா, அஜய் பல்லா வந்தாருன்னா அது வந்து மிக மிக மோசமானது. அவர் அமித்ஷாவினுடைய நகமும் சதையும் மாதிரி. அவர் ஹோம் செக்ரட்டரி வந்து 4 எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு. அவர் அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். மணிப்பூரில் சில பிரச்சனைகள் இருக்குது, அது முடிச்ச உடனே பை எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அவர் வந்தாலும் வந்துடலாம். அதுக்குள்ள தமிழ்நாடு சிச்சுவேஷன் கூட்டணி மந்திரி சபையா சிங்கிள் மெஜாரிட்டியா எல்லாம் வரும். எந்த குழப்பம் வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த RSS கவர்னர் பூந்து விளையாடுவார். அமித்ஷா தான் தமிழகத்துடைய முதலமைச்சர். இது எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஓகே, ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின். நிதின் நபின் அவர்களுடைய புதிய பிஜேபி டீம், நியூ பிஜேபி டீம், அது வந்து ஏப்ரல் கிட்ட வந்து ஒரு வடிவம் பெறும், அறிவிக்கப்படலாம், இல்லை இந்த மாத கடைசியிலே கூட அறிவிக்கப்படலாம் அப்படின்ற தகவல் ஒன்று இருக்கிறது. ஆஃப்டர் ராஜ்யசபா தேர்தல் இந்த மார்ச் இதிலே பார்த்தோம்னா
பார்லிமெண்ட்டோட 2வது செஷன் ஆரம்பிக்கும் போதே கூட இது நடக்கலாம் அப்படின்ற தகவல் ஒன்று இருக்கு. இதுல பலரது பெயர்கள் அடிபடுகிறது. அரவிந்த் மேனன் தமிழகத்துல மேலிட பொறுப்பாளராக, கட்சிக்கான அமைப்பு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு அரவிந்த் மேனன் அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் பெயர் அடிபடுகிறது. அவர் தேசிய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக வரலாம் அப்படின்ற மாதிரி பேர் இருக்கு. அதே போல திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மகிழா மோர்ச்சால பேரண்ட் பாடிக்கே நேரடியாக வருவார் அப்படின்ற தகவலும் இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு? அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வாய்ப்பு? வானதி அவர்களுக்கு என்ன வாய்ப்பு? டெல்லி லீக்ஸ் முக்கியமானது. பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கண்டெடுத்த அண்ணாமலை அவர்கள், அதாவது அவளுடைய ஒரு உருவாக்கப்பட்ட, அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் மத்திய பாஜகவில் மிக பொறுப்புடைய இடத்திற்கு நியமிக்கப்பட இருக்கிறார். ஊர்ஜிதமான செய்தி. இட் மே பி இன் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் ஆர் எண்ட் ஆஃப் மார்ச், நீங்க சொன்ன மாதிரி. ஆனால் 4 தமிழர்கள் அண்ணாமலை உள்பட முக்கிய பதவி வர இருக்கிறது மத்திய பாஜகவில். அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். 2031க்கான ஒரு அடிப்படையை வைப்பதை தவிர 2029 தமிழக அரசியலில் மிக மிக திருப்பமான இருக்கக்கூடிய அளவிற்கு முக்கிய பொறுப்பு அண்ணாமலைக்கும் மற்றும் அவருடைய டீமுக்கும் டெல்லியிலிருந்து கொடுக்கப்படும் என்றுதான் தெரியும். பிஜேபியுடைய மெயின் இன்டென்ஷன் அண்ணாமலை இங்க டெல்லியில கொண்டுட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் வந்ததுன்னா குறைந்தது 12 முதல் 15 எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. அந்த ஒரு எண்ணம், என்னுடைய எஸ்டிமேஷன் ஒரு 7-8 வந்துடும் நினைக்கிறேங்க. ஆனா ஸ்டாலினுடைய எஸ்டிமேஷன் 0 பண்ணணும். அமித்ஷாவுடைய எஸ்டிமேஷன் டிஎம்கேவை 0 பண்ணணும். பல தொடர்புகள் இருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி டெல்லி லீக்ஸுடன் முடித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு புது மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும். தேர்தலுக்கு முன்னதாகவும் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்னும் ஒரு வார காலம் வெயிட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் அப்படின்றது மட்டும் தெரிகிறது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி.